வணக்கம். என்னாச்சு? தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டு மாற்றம் மாற்றம் சொல்லி இப்படி ஏமாற்றம் ஆகி போச்சே. ம் எப்படி போயிட்டு இருக்குது? விஜய் முதலமைச்சர். ம் விஜய் முதலமைச்சர். லெப்ட் பாண்டியலாம் லெப்ட் பாண்டிலாம் ஒரு லெப்ட் பாண்டிலாம் ஒரு அமைச்சர். இவங்களுக்கு என்ன தெரியும்ட்டு ஏன் நீங்க ஓட்ட போட்டீங்க? தமிழ்நாட்டு மக்களே, இவங்களுக்கு என்ன தெரியும்ட்டு இந்த ரவுடி பயல்களுக்கெல்லாம் ஓட்ட போட்டு அமைச்சராக்கி மந்திரியாக்கி இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்ட்டு சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இவங்க யாராவது வருவாங்களா? மொத்தமாவே விஜய் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல மொத்தமாவே ஒரு 7-8 இடத்துலதான் பேசியிருக்கிறாப்புல. ஒரு 10-15 நிமிஷம். இப்போ ஜெயிச்சுட்டு அவர் என்னத்த பண்ணிடுவாருன்ட்டு நீங்க அவருக்கு போய் ஓட்ட போட்டிருக்கீங்க. 5 வருஷம் 2026ல இருந்து 2031 வரைக்கும் ஓட்டு போட்டீங்கல்ல விஜய்க்கு. 5 வருஷம் அனுபவிங்க. 5 வருஷம் அனுபவிங்க. நல்லவர்களுக்கு இங்க இடம் இல்லை. தமிழ்நாட்டுல வந்து நல்லவர்களுக்கு இடம் இல்லை. மாற்றம் தேவைதான். ஆனா இப்படியா? கடவுளே. எவ்வளவு உழைப்பு. ஒரு மாசம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஊரா சுத்தி வெயில்ல கிடந்து காஞ்சி தொண்டை தண்ணி வத்த கத்தி நேர்மையான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நேர்மையா நின்று வாக்கு கேட்டு நேர்மையா நின்னவங்களை வந்து சாக்கடையில கொண்டு தள்ளி விட்டாங்களே நம்ம மக்கள். எதுவுமே செய்யாம ஏசி கார்ல வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அவரு வந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ள இருந்து காரு ஏசி கார்ல இருந்து வெளியே வருவாரு. அங்க இருந்து ஏர்போர்ட் போவாரு. தனி பிளைன்ல இருந்து அங்க போற எல்லாமே எந்த ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் ஒரு துளி வியர்வை விட்டுருப்பாரா விஜய்? ஒரு துளி வியர்வை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு துளி வியர்வை விஜய் விட்டுருப்பாரா? அவர் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு அப்படின்ட்டு நீங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. 112. இப்போ மணி என்ன 1:30, எனக்கு 1:30, மணி 4, 1:30னா ஆமா 2, 3, 4 மணி. 112 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. 112 லீடிங்ல இருக்கு. 66 திமுக, 57 அதிமுக. ஒரே ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? டிஎம்கேவே ஓரம் கட்டிட்டீங்க. அது ஒரு நல்லது. ஆனா இருந்தாலும் அண்ணன் சீமான் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம். அண்ணன் சீமான் கண்டிப்பா இந்த தடவை ஒரு 7-8 இடங்கள்லயாவது வெற்றி பெறுவாரு. முக்கியமா காரைக்குடியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போவாரு அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ரொம்ப எதிர்பார்த்த இடத்துல இப்படி ஒரு மோசமான செய்திகளை கொடுத்துருக்கீங்களா நீங்க தமிழ்நாட்டு மக்கள்? என்ன தெரியும்ட்டு அவங்களுக்கு நீங்க வந்து என்ன தெரியும் அவங்களுக்கு? நம்ம இதை வந்து ஜீரணிக்கவே முடியல. இவ்வளவு ஒரு மோசமாட்டு இப்படி கோபிச்செட்டிப்பாளையத்துல இவரு ஜெயிச்சாச்சு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு. விஜயபாஸ்கரும் வெற்றி பெற்றுட்டாரு. பெரம்பூர்ல லீடிங்ல போயிட்டு இருக்கிறாரு விஜய். ஆதவர்ஜுனாவும் முன்னிலையில போயிட்டு இருக்கிறாரு. காரைக்குடியில் அண்ணன் சீமான் வந்து கடைசியில இருக்கிறார். 3 லட்சத்துக்கு மேல இருக்கிற வாக்கு இருக்கிற இடத்துல அண்ணன் சீமானை வந்து நீங்க தரையில போட்டு மிதிச்சிருக்கீங்க. எவ்வளவு பேசினாருங்க, எவ்வளவு கருத்துக்களை பேசினாருங்க, எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னாரு. அப்ப அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம் இல்லையா? எதுவுமே தேவையில்ல. நடிகன் மட்டும் போதும் இல்லையா? சினிமாவில் கையை காட்டி ஆட்டினா மட்டும் போதும். அது மட்டும் போதும் உங்களுக்கு நாட்டை ஆள்றதுக்கு. இனி அடுத்த 2031 அஜித் கட்சி தொடங்குவாப்புல. அவங்க மட்டும் என்ன சொம்பையா? விஜய் கட்சி தொடங்கினாரு. விஜய் ரசிகர் பூரா விஜய்க்கு ஓட்ட போட்டு விஜய் இப்ப முதலமைச்சர் ஆக்க போறாங்க. அடுத்து அஜித் குமார் 2031 அவர் கட்சி தொடங்கட்டும். 2029 பாராளுமன்றத்திலே தொடங்கட்டும். என்ன இப்ப கட்டு போகுது?
அஜித் ரசிகர்கள் அடுத்தால அஜித்துக்கு ஓட்டு போட்டு அஜித்தை முதலமைச்சர் ஆகட்டும். அந்த செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பு எடுத்து என்ன நானே அடிச்சுக்கணும். இப்படி ஒரு கேவலமான, நான் 2021 பிப்ரவரி மாநாடு நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் மாநாடு போட்டாங்களே, அந்த மாநாட்டில் வந்து அந்த மாநாடு முடிஞ்ச பிறகு நான் வீடியோ போட்டிருந்தேன். தமிழனா பிறப்பதற்கு நான் வந்து பெருமை கொள்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனா இப்போ கேவலப்படுது, கேவலம் கேவலம். நம்ம செருப்படுத்து நம்மளே அடிச்சுக்கணும், கேவலம். நீ பாருங்க இந்த 5 வருஷம் என்னென்ன சம்பவம்லாம் நடக்க போகுது மட்டும் பாருங்க. இந்த 5 வருஷம் தமிழ்நாட நாசம் பண்ணிட்டீங்க. என்ன ஏதுன்னே தெரியாம நாசம் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் வந்து நாசம் பண்ணிட்டீங்க. அதற்கு நீங்க அனுபவிப்பீங்க, கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க. சரியா? பாவம், அடித்தட்டு மக்கள் தான் பாவம். என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? என்ன பாவம் பண்ணாங்க? எவ்வளவு உழைப்புங்க, எவ்வளவு உழைப்பு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க ஒரு நிமிஷம் உட்காராம எவ்வளவு உழைப்பு, வெயில்ல கடந்து ஓடி ஆடி அத்தனை பேர் வீட்டையும் போய் சந்தித்து அவர்களுக்கு எடுத்துரைத்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு எடுத்துரைத்து எல்லா பிரச்சனையிலும் சந்தித்து அவங்ககிட்ட ஓட்டு கேட்டாக்கி அவங்கள வந்து சாக்கடையில தூக்கி போட்டீங்களே. எந்த ஒரு பிரச்சனைக்குமே வர மாட்டாங்க, எங்கேயுமே ஓட்டு கேட்கல. அவங்களுக்கு நீங்க ஓட்டை போட்டு, ஆனா உங்களுக்கெல்லாம் எப்படிதான் இப்படிலாம் அறிவு மண்டல வேலை செய்யுதுன்னே தெரியல சத்தியமா. சரி இருக்கட்டும், நாம் தமிழர் சீமான் அண்ணனை நீங்க தோக்கடிச்சிங்க, இங்க அதை தானங்க ஏத்துக்கவே முடியல. காரைக்குடியில அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கடைசியில இருக்கிறார். மனசு அப்படியே நெருப்பா கொதிக்குது. எனக்கே இப்படி, நான் ஒரு 3வது மனுஷன், கட்சி உறுப்பினரும் கிடையாது. நம்ம வந்து நேர்மையானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிதான் நம்ம வந்து தொடர்ச்சியா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வகையில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாட்டு இந்த தேர்தலில் நம்ம வந்து ஆதரவாட்டு வீடியோ போட்டோம். நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த களத்துல இருந்து வேலை பார்த்த அந்த 234 வேட்பாளர்களுக்கும் எவ்வளவு மன வலியாட்டு இருக்கும் பாருங்க, எவ்வளவு துன்பமாட்டு இருக்கும். அண்ணன் சீமான் அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தொண்டையில புண்ணு, நமக்கு தொண்டையில புண்ணு இருந்தா பேச முடியுமா நம்ம? ஆனா ஒரு மாசம் தொடர்ச்சியாட்டு அந்த புண்ணு வேதனையோட பேசி கத்தி அப்புறம் ஏன் நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி மாநாடுக்கு அத்தனை பேர் கூடுனீங்க? 2 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் பேர் தானே எதிர்பார்த்தாங்க. 7 லட்சம் பேர் எப்படி கூடுனாங்க? இது வந்து நியாயமான தேர்தலா? இல்ல இதுல ஏதாவது கோல்மால்தனம் எதுவும் பண்ணிட்டாங்களா? ஏன் அப்படின்னா, பாண்டிச்சேரியில புதுச்சேரியில ஒரு இடத்துல கூட தமிழக வெற்றி கழகத்தால வர முடியலையே. இங்க இவ்வளவு லீடிங்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இவ்வளவு லீடிங்ல இருக்கிற தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில ஏன் ஒரு இடத்துல கூட வர முடியல? அப்ப இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது. இவ்வளவு மோசமா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க எலெக்ஷன் முன்னாடி ஆதவ அர்ஜுனா இந்த கும்பல் எல்லாமே டெல்லிக்கு அங்கே எங்கேயும் போயிட்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? வடக்கையும் தெற்கையும். அது போக விஜய் அவர்களும் 2 தடவை வடக்கையும் தெற்கையும் போயிட்டு வந்தார், ஞாபகம் இருக்கா? அந்த சமயத்துல ஏதோ இவங்களுக்குள்ள பேரங்கரம் பேசி எடுத்து இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா புதுச்சேரியில எப்படியும் ஒரு 2 இடத்துலயாவது தமிழக வெற்றிகளாக வந்திருக்கணுமே. இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு இடத்துல வந்த தமிழக டிவிக்கு புதுச்சேரியில ஏன் வரல? முட்டை, புதுச்சேரியில தமிழக வெற்றிகளாக முட்டை. எப்படி கேவலம். இப்படி ஒரு மோசமான தேர்தல், இப்படி ஒரு மோசமான அரசியல் தமிழ்நாட்டுல. இதுக்கு பீகாரி அங்க வடக்க உள்ளவனுங்க எவ்வளவு பரவாயில்ல. நம்ம மக்களுக்கு வடக்க உள்ளவங்க எவ்வளவு புத்திசாலி நம்ம சொல்லலாம். புத்திசாலி அவங்க தான். தற்கூரிகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க நீங்க, தற்கூரிகளை தேர்ந்தெடுப்பது யாராக இருப்பாங்க? தற்கூரிகளா தான் இருப்பாங்க. அப்ப தற்கூரித்தனமான ஆட்சியை தான் நடக்கும். நீ அப்பா
ஜீரணிக்க முடியல. என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் வேலைக்கு போயிட்டு வந்து என்னாச்சு ஏதாச்சும்ட்டு வந்து நேரம் கிடைக்கும் போது நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். முடிஞ்சு போச்சு. இனி விஜய் 118 இடங்களை வெற்றி பெற்று தனியா ஆட்சி அமைக்க போறாரா, இல்ல எப்படினாலும் லீடிங் 100க்கு மேல இருக்கிறாப்ல விஜய். அப்போ அவங்க வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கேயும். எப்படியும் அங்க இருந்து எம்எல்ஏக்கள் சாடிடுவாங்க அங்க டிவிகேக்கு, நாங்க வாரம் உங்களுக்கு ஆதரவு தரோம் அப்படின்ட்டு. எப்படியும் விஜய் தான் முதலமைச்சர், மாற்று கருத்தே இல்லை. மணி 4 போச்சு, இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல முடிஞ்சு போகும். 1 மணி நேரத்துல முடிஞ்சு போகும் எல்லாம் கதையும். பார்ப்போம், இறுதியாட்டம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு கல்வியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.